பழைய பாடத்திட்டத்தை ஒப்பிடுகையில் சமச்சீர் கல்வி தரமானது என்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஆய்வறிக்கை சமர்ப்பித்துள்ளது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்ற அமைப்பு சமச்சீர் கல்வி குறித்து ஆய்வு மேற்கொண்டு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இச்சங்கத்தினர் சமச்சீர் கல்வி குறித்து சென்னை, கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் கல்வியாளர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்டோரை கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் சமச்சீர் கல்வி தரமானது என்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கை தமிழக அரசிடமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். கல்வியாளர்கள் பங்கேற்று அந்த ஆய்வின் முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பொது பாடத்திட்டம் அனைத்து விதத்திலும் முன்னேறி இருக்கிறது, மேம்பட்டதாக இருக்கிறது, தரமானதாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதனால தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்ன வேண்டுகோள் வைக்குதுன்னு சொன்னா, பொது பாடத்திட்டத்தை இந்த ஆண்டே அமல்படுத்துங்க, கல்வியாளர்கள் குழுவை அமைத்து இந்த ஓராண்டு வரக்கூடிய அனுபவங்களின் அடிப்படையில் மேலும் செழுமைப்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் முன்வைக்கிறது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் முன்னாள் தலைவர் ராஜமாணிக்கம் பழைய பாடத்திட்டத்தை ஒப்பிடுகையில் சமச்சீர் கல்வி முறையானது என்றும், மாணவர்களை மையப்படுத்திய திறன்மிக்க கல்வி முறை என்றும், வியாபார நோக்கம் கருதி தனியார் பள்ளி நிர்வாகிகள் மட்டுமே இம்முறையை எதிர்ப்பதாகவும், மாணவர்கள் மத்தியில் சமச்சீர் கல்விக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசினுடைய அந்த பாடத்திட்டத்தை வைத்துக் கொண்டு இந்த பாடப்புத்தகங்களை ஆய்வு செய்யும் பொழுது அந்த உரிய தரத்தை இது பெற்றிருக்கிறது. அதனால இது பழைய பாடப்புத்தகத்தை காட்டிலும் மேம்பட்டது என்பது உறுதியாக சொல்லலாம். இப்பொழுதுதான் மாணவர்களை மையப்படுத்திய பாடப்புத்தகம், குழுவாக இணைந்து செயல்படுற பாடப்புத்தகம், வேல்யூ எஜுகேஷன் என்று சொல்லுடைய பண்பு கல்வியை வளர்க்கக்கூடிய பாடத்திட்டம், இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாடத்திட்டமாக இருக்கிறது. ஆகவே பொது பாடத்திட்டம் என்பது அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு பாகுபாடற்ற ஒரு சமத்துவமான தரமான கல்வி என்று குறிப்பிடுறோம். இந்த பொது பாடத்திட்டம் எந்த விதத்திலும் மெட்ரிகுலேஷன் கல்வியே குறைந்தது அல்ல. இப்போ போட்டி என்பது ஏழை குழந்தைகளுக்கும் தயாரிக்கப்பட்ட வசதி படைத்த குழந்தைகளுக்கு இது அதை களையப்படுகிறது. ஆகவே அதனால தான் ஒரு தரமான பாடம், இது எந்த விதத்திலும் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களை பாதிக்காது என்பதை உறுதியாக மிக முக்கியமான காரணம், தனியார் பள்ளி நிர்வாகங்கள் சமச்சீர் பாடப்புத்தகங்கள் வந்தது என்று சொன்னால் அவங்க பாடப்புத்தகங்கள் எதுவும் தனியாக வைத்துக் கொள்ள முடியாது. இப்போ 1-6 பாடப்புத்தகங்கள் என்பது வெளி மார்க்கெட்டில் வாங்குறதுக்கான அனுமதிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ 10 வரைக்கும் பாடப்புத்தகங்கள் வாட வரும் பொழுது இப்போ அவங்களுக்கு இந்த தனியார் பாடப்புத்தகங்களை வாங்குவது என்பது அவங்களுக்கு சிரமமான காரியமாக. அடுத்து தனியாக மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள்னா நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டம் உயர்ந்தது, நாங்கள் இவ்வளோ பாடப்புத்தகங்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவது முடியாது. இனிமேல் சமச்சீர் வந்ததுன்னா இந்த பாடத்திட்ட அனைத்தும் வகுப்புகளும் ஒரே பாடத்திட்டத்தினால தனியார் பள்ளி நிர்வாகங்களுக்கு தான் இது ஒரு எதிர்ப்பாக இருக்கிறது. அவங்க தான் இப்போ சமச்சீர் கல்வி பாடப்புத்தகங்கள் தரம் இல்லாதவை என்றெல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. உங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு சொன்னால், சமச்சீர் இல்லை என்று சொன்னால் நம்ம எந்த பாடத்தையும் நடந்துக்கலாம், மாணவர்களிடம் பல வகையான பாடத்திட்டங்களை வைத்திருக்கோம் என்று அவங்களோட ஒரு பரப்புரையை பரப்பலாம் என்பதுதான் உண்மையான நோக்கம் என்று நாங்கள் கருதுகிறோம். சமச்சீர் கல்விக்காக அமைக்கப்பட்டுள்ள குழுவில் 2 தேசிய கல்வி ஆராய்ச்சி வாரியத்தை சேராத உறுப்பினர்கள் என்பதாலும் மற்ற 3 தனியார் பள்ளி நிர்வாகிகள் என்பதாலும் இந்த ஆய்வு எந்த விதத்தில் தரமானதாக அமையும் என்பதில் ஐயம் எழுந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர்.